வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் வாழைப்பூ வச்சு தான் சைவ நெத்திலி மீன் குழம்பு செய்யலான்னு இருக்கோம். அதுக்கு என்னென்ன பொருட்களை தேவைன்றதை பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ தண்ணி சூடாகிட்டுருக்கு. இந்த சூடான தண்ணியில் இந்த வாழைப்பூவை சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா இந்த வாழைப்பூவில் தூர்ப்பு சக்தி இருக்கிறதுனால இது நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சு வந்த பிறகு இந்த வாழைப்பூவை தனியாக நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் போட்டுக்குங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி இருக்க 2 தக்காளியும் போட்டுட்டு லேசாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளியும் வெங்காயத்தையும் இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வடை சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா காஞ்சோன்னா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கடுகு நல்லா பொரிஞ்ச ஒரு சமயத்தில் பொடியாக நறுக்கியிருக்க பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வதங்குற சமயத்தில் நம்ம எடுத்துருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்திட்டு அதையும் நல்லா கிளறி விடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, சுண்டி நல்லா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற வாழைப்பூவை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ இது சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஒரு கலக்கி விடுங்க. கலக்கிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சலை இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிரும். சுவையான வாழைப்பூ நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.